தமிழக மக்கள் 5000 ரூபாயை நம்பி ஏமாற மாட்டார்கள் என தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் விமர்சித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்ட கழக அவைத் தலைவர் தோமு நாகராஜன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், திமுகவின் திட்டங்கள் மக்கள் மனதில் இடம்பெறுவதில்லை எனவும் திமுகவின் 5000 ரூபாய் பணத்தை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் கூறினார். மேலும் தேர்தலில் யார் நின்றாலும் கழக ஆட்சி மலர அனைவரும் கடுமையாக பாடுபட வேண்டும் என கூறினார். இந்நிகழ்வில் கழக முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 118வது வார்டு 1000 விளக்கு தொகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி செயலாளருமான வளர்மதி கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பெண்களுக்கான கோலப்போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் கூடியிருந்த பொதுமக்கள் ஏராளமானோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முன்னாள் வட்டக்கழக செயலாளர் பச்சையப்பன் என்ற ஜிம்கிளி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே புதிதாக கட்டப்பட்ட அரசு கலைக்கல்லூரியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி திறந்து வைத்தார். மேல் வெங்கடாபுரம் பகுதியில் 11,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலை கல்லூரியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கலைக்கல்லூரிக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட கழக செயலாளர் வழங்கினார். மேலும் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எந்த ஒரு பிளவும் இல்லாமல் கூட்டணியோடு இணைந்து ஒற்றுமையாக பயணித்து திமுக அரசை அகற்ற பாடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கிழக்கு ஒன்றியங்களுக்கு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. சின்ன சின்னேரி பாளையம், நெகமம், சாலைப்புத்தூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய அவர், கழக பொதுச் செயலாளரின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திமுக அரசின் விலைவாசி அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து கலையரங்க கட்டிடங்கள் மற்றும் அங்கன்வாடி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பகுதி மற்றும் மேல்நாகரம்பேடு ஆகிய கிராமங்களில் தலா 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்க கட்டிடங்களையும், ஆரணி டவுன் 13வது வார்டு பகுதியில் 16,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடத்தையும் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் கிருபா சமுத்திரி சதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எடுத்துக்கட்டியில் மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் முன்னிலையில் ஈச்சங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சத்யாகு மற்றும் பால்ராஜ் ஆகியோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆண்டார்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் 22ஆம் தேதி பொன்னேரிக்கு வருகை தரவுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் திறம்பட செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் டெல்டா பகுதிக்கு உட்பட்ட திருமானூரில் ஏரி மற்றும் ஆற்று பாசனம் தூர்வாரப்படாததால் நெல் விளைச்சல் பணிகளை மேற்கொள்ள தண்ணீர் இன்றி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அறிந்த அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சென்று விவசாய நிலங்களை பார்வையிட்டு பாசன நீர் வழங்கல் மற்றும்
நிவாரண உதவிகள் குறித்து அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட கழக செயலாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் வலியுறுத்தினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி அடங்கிய பிரசுரங்கம் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய பிரசுரங்களை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் TN சிவபிரகாசம் செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் நாகனப்பட்டி ஊராட்சியில் சிறிய பாலம் மற்றும் பைப்லைன் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நாகனப்பட்டி ஊராட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பள்ளிக்கூடத்தான், உப்பு பள்ளம், காட்டுக்கொட்டாய் ஆகிய பகுதிகளில் 9,34,000 மதிப்பில் பைப்லைன் அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நவீன உடற்பயிற்சி கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மேலூர் பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. இதனை தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் பகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மற்றும் தற்போது திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். முன்னதாக முன்னாள் முதல்வர்கள் புரட்சி தலைவர் MGR மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படத்துக்கு பூமாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதோடு அதிமுக அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.